வணக்கம். மாவட்ட செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. 1432 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 795 கனஅடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்தாலும் அணையில் இருந்து 2100 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 47.31 அடியாக குறைந்துள்ளது. இதனிடையே கர்நாடக அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 792 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கொண்டு தலைமையில் விவசாயிகள் சிலர் திருச்சி முக்கொம்பு காவிரி ஆற்றுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு காவிரியில் ஒவ்வொரு மாதமும் தண்ணீர் திறக்க மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும், மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட போதும் திரிவேணி சங்கமம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளித்தனர். 3 நாள் பயணமாக நாளை பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ள நிலையில் இப்பகுதி எஸ்பிஜி பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கவில்லை என்றாலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. நாமக்கல் அரசு மகளிர் கல்லூரியில் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் மாணவிகள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. இக்கல்லூரியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான மாணவிகள் சேர்க்கைக்கு சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் 242 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீராங்கனைகள், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் உள்ளிட்டோருக்கான முதல்கட்ட சிறப்பு கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கு தேவையான துறைகளை தேர்வு செய்தனர். அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை முதல்கட்ட பொது கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக கல்லூரி முதல்வர் கோவிந்தராஜ் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி அளித்த 72 பள்ளிகளைச் சேர்ந்த 461 ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் பாராட்டி சான்று வழங்கினார். மேலும் ஏழ்மை நிலையில் உள்ள அக்ஷயா என்ற மாணவிக்கு தொண்டு நிறுவனம் சார்பில் 25,000 ரூபாய் நிதி உதவியையும் ஆட்சியர் வழங்கினார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்த ஆண்டு பஞ்சாமிர்தம் விற்பனை செய்வதற்கான உரிமம் 18,18,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பஞ்சாமிர்தம் விற்பனை மற்றும் பிற பொருட்களை விற்பதற்கான உரிமங்கள் ஏலம் விடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான ஏலம் நடத்தப்பட்டது. இதில் கடந்த ஆண்டு 10,55,000 ரூபாய்க்கு ஏலம் போன பஞ்சாமிர்த விற்பனை உரிமம் நடப்பாண்டில் 18,18,000 ரூபாய்க்கும், கடந்த ஆண்டு 3,61,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. முடிக்காணிக்கை உரிமம் நடப்பாண்டில் 4,25,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஏலத்தின் மூலம் 15 விழுக்காடு கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. ரிமல் புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் தற்போது கடலில் பலத்த காற்று வீசி வருவதால் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனால் கோடியக்கரையைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது நாட்டு படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நிலக்கடலையில் ஏற்படும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண்மை துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். தொடர் மழை காரணமாக நிலக்கடலை செடிகளில் வேர் அழுகல் நோய் தாக்க வாய்ப்புள்ளது. இதனால் மகசூல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து நோய் தாக்குதலில் இருந்து பயிர்களை காப்பாற்றுவது தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர். தேனி மாவட்டம் போடி சுற்றுப்பகுதிகளில் விளைச்சல் குறைந்துள்ளதாலும் வைகாசி மாத முகூர்த்த நாட்களை முன்னிட்டும் சந்தைகளில் கொத்தமல்லி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. போடி சுற்றுப்பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தில் கொத்தமல்லி செடிகளின் முளைப்பு திறன் குறைந்து விளைச்சல் பாதித்தது. இதனால் கொத்தமல்லி விலை கிலோ 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையில் விற்பனையாகிறது.
கல்லணையில் இருந்து குடிநீருக்காக சுமார் 2012 அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையை அடுத்து கல்லணையில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் கல்லணையில் உள்ள தண்ணீரில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் தொடர் மழையால் மலர்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. ஆனால் சந்தைகளில் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக கடந்த வாரம் கிலோ 1000 ரூபாய் வரை விற்பனையான மல்லிகை தற்போது 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. என்ன நிலவரம் தெரியல, ரொம்ப அதிகமாக வருது. ஒரு வாரமாகவே சமையல் கிலோ 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி தான் போச்சு. இன்னைக்கு ரொம்ப கேவலமாக போகுது. 5 கிலோ சமையல் 10 ரூபா இன்னைக்கு மார்க்கெட்டில். இன்னைக்கு நம்ம விற்ற சமையல் 5 கிலோ சமையல் 10 ரூபா. தூத்துக்குடி அருகே அடையாளம் தெரியாத நபர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது அவரை கைது செய்ய முயன்ற காவலரை கத்தியால் தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். காயமடைந்த காவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தூத்துக்குடி நகரில் உள்ள தெற்கு சம்பந்தமூர்த்தி தெருவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்நிலையில் கையில் கத்தியுடன் பிடிபட்ட நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் இருப்பதால் காவல்துறையினர் விசாரணையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். குடிநீர் குழாய் அருகே சிறுமி குளித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். மேலும் சிறுமியை லாரிக்குள் தூக்கிச் செல்ல முயன்றுள்ளார். உடனடியாக கூச்சலிட்டதால் அருகே இருந்தவர்கள் வந்து சிறுமியை காப்பாற்றியுள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் லாரி ஓட்டுநர் முருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நெல்லையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. கோடை மழை காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகாராஜா நகர், பாளையங்கோட்டை சந்தைகளில் வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக 20 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ தக்காளி 46 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல கேரட் 80 ரூபாய்க்கும், அவரைக்காய், பீன்ஸ் 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்தை சோதனையிட்டுள்ளனர். அதில் பயணிகள் சிலரது பைகளில் ஏராளமான வெள்ளிப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் 40 கிலோ வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். ஆந்திராவிலிருந்து சிலைகள், கொலுசு தயார் செய்து அதனை சவுகார்பேட்டையில் விற்பனைக்காக கொண்டு செல்வதாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள சீரணி அரங்கம் பெரிய கடை வீதியில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. கடை வீதிகளில் ஆங்காங்கே காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டதில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் முட்டி மஞ்சு விரட்டை காண வந்த பார்வையாளர்கள், பொதுமக்கள் லேசான காயமடைந்தனர். லேசான காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 30 நாட்களுக்கு பின் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மன்னவனூர், பாரிக்கொம்பை பேரிஜம் ஏரி பகுதியை உள்ளடக்கிய வனப்பகுதியில் பற்றி எரிந்த காட்டுத்தீ காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்பகுதிக்கு செல்ல ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் வனத்துறை தடை விதித்து இருந்தது. தற்போது மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்க உள்ளதால் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரிக்கு செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் நெல்லை சுற்றுப்பகுதிகளில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை குறைந்த நிலையில் மேற்கில் இருந்து காற்று வீசுவது அதிகரித்துள்ளது. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் மின் உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் என காற்றாலை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன.
பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரி வருவதையொட்டி காவல்துறையினர் தீவிர சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் 3 நாட்கள் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் அவரின் வருகையையொட்டி ஹெலிகாப்டர் பாதுகாப்பு ஒத்திகைகளும், தரை வழியாக அவர் செல்லும் பகுதிகளில் தீவிர சோதனைகளும், கடற்பகுதியில் தீவிர ரோந்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் ஆதார் அட்டை சரிபார்ப்பு மற்றும் விசாலம் பெறப்பட்டு அவர்கள் முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். அதேபோன்று அனைத்து தனியார் தங்கும் விடுதிகளிலும் தங்கியிருப்பவர்களின் விவரங்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமரின் பயண திட்டத்தில் அவர் பகவதியம்மன் கோயிலுக்கு செல்ல உள்ளதாகவும், ஜூன் 1ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாகையில் 250 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழமையான டச்சு தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. நாகை பழைய பேருந்து நிலையம் எதிரே 1774ஆம் ஆண்டு டச்சுக்காரர்களால் அமைக்கப்பட்ட தூய பேதுரு தேவாலயம் நாளடைவில் சிதிலமடைந்தது. இதையடுத்து 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசின் பங்களிப்புடன் பழமை மாறாமல் தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. திருச்சி தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் சந்திரசேகரன் தேவாலயத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை, பாமாலையுடன் ஆராதனை நடைபெற்றது. இதில் பேராயர், ஆயர்கள் மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் பெற்றோர் சாமி தரிசனம் செய்தனர். விஜயின் தந்தையான இயக்குனர் S.A. சந்திரசேகரும் தாய் ஷோபாவும் கோயிலை வலம் வந்து வழிபட்டனர். அப்போது செய்தியாளர்களை கண்டதும் ஷோபா வசைபாடினார். கட்சி ஆரம்பித்த தனது மகன் விஜய்க்கு தங்களது வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும் எப்போதும் இருக்கும் என S.A. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முதல்ல கட்சியில உங்களோட ஈடுபாடு இருந்தது, இப்போ உங்களோட ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரி வருவதையொட்டி காவல்துறையினர் தீவிர சோதனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். பிரதமர் மோடி நாளை முதல் 3 நாட்கள் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் அவரின் வருகையொட்டி ஹெலிகாப்டர் பாதுகாப்பு ஒத்திகைகளும், தரை வழியாக அவர் செல்லும் பகுதிகளில் தீவிர சோதனைகளும், கடற்பகுதியில் தீவிர ரோந்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் ஆதார் அட்டை சரிபார்ப்பு மற்றும் விலாசம் பெறப்பட்டு அவர்கள் முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். அதேபோன்று அனைத்து தனியார் தங்கும் விடுதிகளிலும் தங்கியிருப்பவர்களின் விவரங்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமரின் பயண திட்டத்தில் அவர் பகவதியம்மன் கோயிலுக்கு செல்ல உள்ளதாகவும், ஜூன் 1ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை வாடிப்பட்டியில் நகை வியாபாரியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 19 லட்சம் ரூபாய் பறித்துச் சென்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வடக்கு காட்டூர் பகுதியைச் சேர்ந்த நிர்மல் கண்ணன் என்பவர் தங்க நகை விற்பனை மற்றும் நகை அடகு கடை தொழில் செய்து வருகிறார். தொழில் ரீதியாக வாடிப்பட்டிக்கு சென்றபோது 6 பேர் கொண்ட கும்பல் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி சுமார் 19 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போனை பறித்துச் சென்றது. இதுகுறித்து நிர்மல் கண்ணன் அளித்த புகாரின் பேரில் 3 பேரை கைது செய்து 59,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய 3 பேரை தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே பெங்களூரிலிருந்து சுற்றுலா சென்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் சுற்றுலா பயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் மூணாறுக்கு சுற்றுலா சென்றனர். அப்போது நேற்று இரவு கேப் ரோடு அருகே கடந்து பைசன்வேலி பகுதியில் சென்றபோது அவர்கள் வந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வீட்டிற்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. இதில் சுற்றுலா பயணி ஒருவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 11 பேர் பலத்த காயங்களோடு உயிர் தப்பினர். காயமடைந்தவர்கள் அடிமாலி, ராஜாக்காடு மற்றும் எர்ணாகுளம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரதமர் மோடி நாளை தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் தூத்துக்குடி கடல் பகுதியிலும் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளதால் நாளையுடன் இறுதிக்கட்ட பரப்புரை ஓய்கிறது. இதனிடையே நாளை கன்னியாகுமரிக்கு வருகை தரும் பிரதமர் மோடி அங்குள்ள விவேகானந்தர் பாறையில் 31ஆம் தேதி தியானத்தில் ஈடுபட உள்ளார். இதற்காக கன்னியாகுமரி கடல் பகுதியில் கடலோர காவல்படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் 24 மணி நேரமும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினரும் சிறிய படகுகள் மூலம் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் பெற்றோர் சாமி தரிசனம் செய்தனர். விஜயின் தந்தையான இயக்குனர் S.A. சந்திரசேகரும் தாய் ஷோபாவும் கோயிலை வலம் வந்து வழிபட்டனர். அப்போது செய்தியாளர்களை கண்டதும் ஷோபா வசை பாடினார். கட்சி ஆரம்பித்த தனது மகன் விஜய்க்கு தங்களது வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும் எப்போதும் இருக்கும் என S.A. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு எப்பவுமே உண்டு. முதல்ல கட்சியில உங்களோட ஈடுபாடு இருந்தது, இப்போ உங்களோட ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே இருக்கு. சென்னையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தில் 3 யூடியூபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னையில் உள்ள பிரபல மாலுக்கு வரும் இலசுகளிடம் காதல் தொடர்பான கேள்விகளை முன்வைத்து யூடியூப் சேனல் ஒன்று பேட்டி எடுத்தது. அப்போது அங்கு வந்த இளம்பெண் ஒருவரிடமும் பேட்டி எடுத்த தொகுப்பாளினி இரட்டை அர்த்தம் கொண்ட கேள்விகளை கேட்டுள்ளார். அந்த பெண் தயங்கிய நிலையில் வீடியோவை பதிவேற்றம் செய்ய மாட்டோம் என சேனல் சார்பில் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் பதிலளித்த நிலையில் அதனை அப்படியே இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். மன உளைச்சல் அடைந்த அந்த இளம்பெண் தற்கொலைக்கு முயன்றதால் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் யூடியூப் சேனல் உரிமையாளர் ராம், யோகராஜ், தொகுப்பாளினி ஸ்வேதா ஆகியோரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே டிராக்டரில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது. திடாவூர் தெற்கு மணக்காட்டைச் சேர்ந்த சிவசங்கரன் என்பவர் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டிருந்த மக்காச்சோளத்தை ஏற்றி வர டிராக்டரில் சென்றுள்ளார். கார்த்தி என்பவரது வீட்டின் அருகே அவர் டிராக்டரை நிறுத்தியுள்ளார். மீண்டும் டிராக்டரை இயக்கிய போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த கார்த்திக்கின் 1.5 வயது குழந்தை குரு மீது டிராக்டர் மோதியது. இதில் டயரில் சிக்கிய குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு வந்த பெற்றோர் காயமடைந்த குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து டிராக்டரை இயக்கிய சிவசங்கரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் லாரி மீது உயரழுத்த மின்கம்பி உரசியதில் அதன் ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்தார். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. செம்புலிவரம் பகுதியில் சாலையோரம் லாரியை நிறுத்த ஓட்டுநர் முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த உயரழுத்த மின்கம்பி மீது லாரி உரசியதில் டயர் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் லாரி ஓட்டுநரும் தீயில் எரிந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்திய பின்னர் ஓட்டுநரின் சடலத்தை மீட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மேம்பாலத்தின் பெயர் பலகையில் இருந்த வீர் சாவர்கரின் பெயரை அளித்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூரு எலஹங்கா டெய்ரி சதுக்கம் அருகில் உள்ள மேம்பாலத்திற்கு சுதந்திர போராட்ட வீரரான வீர் சாவர்கர் பெயரை கடந்த பாஜக அரசு சூட்டியது. இந்நிலையில் அந்த மேம்பாலத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் பெயரை சூட்ட வேண்டும் என கூறி இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து மேம்பாலத்தின் பெயர் பலகையில் இருந்த சாவர்கரின் பெயரை கருப்பு மை பூசி அளித்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் 3 மாணவர்களை கைது செய்தனர். இதனிடையே சாவர்கரின் பெயரை அளித்ததற்கு கண்டனம் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாத் தலைமையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவின் ரஃபா நகரில் மக்கள் தஞ்சம் அடைந்திருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் வலுத்து வரும் நிலையில் அனைத்து கண்களும் ரஃபாவை நோக்கி என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. காசாவில் நடக்கும் போரில் வீடுகளை இழந்தவர்கள் பாதுகாப்பான இடம் என கருதி காசாவின் தெற்கு பகுதியில் கூடாரங்கள் அமைத்து தங்கியிருந்தனர். அந்த கூடாரங்கள் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 45 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். கூடாரங்கள் பற்றி எரியும் காட்சிகளும் மக்கள் சிதறி ஓடும் காட்சிகளும் காண்போரை பதற வைத்தன. இனப்படுகொலை என உலக நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். நடிகை சமந்தா, பாலிவுட் நடிகர் வருண் தவான் உள்ளிட்டோரும் தங்கள் வலைதள பக்கத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி டிக்டாக்கில் சுமார் 2 லட்சம் பதிவுகளும், இன்ஸ்டாகிராமில் சுமார் 1 லட்சம் பதிவுகளும் பகிரப்பட்டுள்ளன. இதனிடையே ரஃபா நகரில் வசிக்கும் பாலஸ்தீனர்கள் தங்களது உயிரை காத்துக்கொள்ள கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகின்றனர். ரஃபா நகரிலிருந்து வெளியேறும் அவர்கள் கான் யூனிஸ் நகரில் குடியேறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மத்தியிலும் அவர்கள் குடும்பத்தினருடன் வாகனங்களில் பொருட்களுடன் வெளியேறுகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைதாகியுள்ள ஜாபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவல் ஜூலை 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்
ஜாபர் சாதிக், அவரது கூட்டாளிகள் சதானந்தம், முஜிபுர், முகேஷ், அசோக் குமார் உள்ளிட்டோர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். தற்போது அவர்கள் அனைவரும் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் புதன்கிழமையுடன் அவர்களது நீதிமன்ற காவல் நிறைவடைந்தது. இதனையடுத்து ஜாபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரும் டெல்லியில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் நீதிபதி சுதீர்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 5 பேரின் நீதிமன்ற காவலையும் ஜூலை 26ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். புவன் சென்னியப்பன் இயக்கத்தில் உருவாகியுள்ள வெப்பன் படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் சத்யராஜ், வசந்த் ரவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள இப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். இதன் டீசர் மற்றும் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்த நிலையில் ஆயுதங்களால் அழிக்க முடியாத ஒரு சூப்பர் ஹியூமன் கதைக்களமாக உருவாகி இருக்கும் இந்த திரைப்படம் வரும் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் புயலால் பாதிக்கப்பட்ட டெக்சாஸ் மாகாணத்தில் மீண்டும் பெய்த கனமழையால் முக்கிய நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வீடுகள், கட்டடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சூறாவளி காற்று வீசியதில் மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்துள்ளன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. இடி, மின்னல் அல்லது கனமழையுடன் நீடித்திருக்கும் புயல் காற்றுக்கு டெரச்சோ என பெயர். சூறாவளி, அதீத கனமழை, பெருவெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை நிகழ்த்தக்கூடிய டெரச்சோவால் கடந்த வாரம் ஹூஸ்டன் நகரம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தது. தற்போது மீண்டும் டெக்சாஸ் மாகாணத்தில் பரவலாக கனமழை பெய்ய தொடங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.